வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். அந்த காலத்தில் பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இப்போயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு. ஒரு சோம்பேறி போய் படுத்துக்கிடுவேன், இவனுக்கு இதே வேலை தான்ப்பா, எங்கே சோறு போட்டாலும் போய் உட்காந்துக்கிடுவேன். அதே மாதிரி பொம்பளை பிள்ளைகளையும் சொல்லுவாங்க. அதாவது சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்களுக்கு இந்த பழமொழியை சொல்லிகிட்ருக்காங்க. உண்மை அது இல்லை. ஐப்பசி மாதம் பௌர்ணமிக்கு அன்னாபிஷேகம் நடக்கும் சிவபெருமானுக்கு. அந்த அன்னாபிஷேகத்தை பார்க்குறவங்களுக்கும் அதில் இருந்து வர்ற அந்த சாப்பாட்டை பிரசாதமாக வாங்கி சாப்பிட்றவங்களுக்கும் சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, சோறு கண்டால் சொர்க்கம் அப்படின்னு வந்த பழமொழியை இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு மாற்றிக்கிட்டாங்க. இப்போ எல்லாம் பேர்களை பெருசாக வச்சா சின்னதாக சாட்ட சொல்லுவாங்க. அந்த காலத்தில் சின்னதாக சொல்லி வச்ச ஒரு நல்ல விஷயத்தை பெருசாக இவங்களே மாற்றிக்கிட்டாங்க. அதாவது இவங்க இஷ்டத்துக்கு யாரையாவது குறை சொல்லணும்னா இப்படி சொல்லிக்கிறது. உண்மையிலேயே சொல்கிறப்பா, நீதி நேர்மையோட மனசில் யாருக்கும் எந்த தீங்கு செய்யாமல் சோறு கண்டால் சொர்க்கம் கிடைக்கும், அதாவது இறைவன் அருள் கிடைக்கும். 1000 தப்பு பண்ணிவிட்டு சோறு கண்டால் சொர்க்கம் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. உதாரணத்துக்கு சொல்கிறப்பா, சாப்பிடுங்க அப்படின்னா வெறும் சோத்தை போட்டு வச்சா சாப்பிடுவோமா? அதுக்கு ரசம், மோர், குழம்பு, பொரியல் இப்படி நிறையா இருக்கு இல்லையா? அது மாதிரி தான் எல்லாத்துலேயுமே நம்ம சரியாக இருந்தால் சோறு கண்டால் சொர்க்கம் அப்படின்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், பெரியவங்க சொன்னதும் அதுதான். வாங்க அன்னாபிஷேகம் பூஜையை பார்ப்போம்.
சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி அருந்தரே சிவஞான சுந்தரிவுடனாகிய அம்பல கூத்த பெருமானே அட்டமாமலர் சூடி அருளுவே. இந்த வீடியோ மட்டும் இன்றைக்கே நான் எடிட்டிங் பண்ணி போட்டதுக்கு காரணம் என்னென்னா, பிள்ளைகளை வச்சுக்கிட்டு போக முடியலையே, வேலை பலுவுனால் போக முடியலையே, அதாவது அன்னாபிஷேகத்தை பார்க்க முடியலையே, வயசாகி போச்சு, அப்புறம் ஆட்டோ பிடிச்சதே ரொம்ப தூரம் போய் வரணும், வீட்டுக்கு வரதுக்குள்ளே நேரம் ஆகிட்டா என்ன பண்ணுறது, வயசானவங்களை பார்த்துக்கிறணும், கோயிலுக்கு போக முடியலையே, அந்த 3 நாட்களில் ஏதோ ஒரு தடங்களில் இன்றைக்கி போக முடியாமல் போச்சு, அன்னாபிஷேகத்தை பார்க்க முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களே, அவங்க வருத்தப்பட வேண்டாம். அதுக்காகவே நான் என்ன நினச்சேன்னா, சொர்க்கமும் எந்த உயிரினமும் வேண்டான்னு சொல்லாது, அதே மாதிரி உணவும் எந்த உயிரும் வேண்டான்னு சொல்லாது. அதனால் இந்த வீடியோவை நம்ம இன்றைக்கே போடணும் அப்படின்னு போட்டேன். நானும் நல்லபடியாக பிரசாதம் வாங்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, என்கிட்ட நிறைய பேர் உங்களுக்கு பக்கத்துலேயே கோயில் இருக்குது போயிட்டு வரீங்க, எங்களுக்கெல்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்குது போக முடியல அப்படின்னு நேரில் என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனாலேயே இந்த வீடியோவை இன்றைக்கி நான் பதிவு பண்ணேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க கூட அப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சா அப்படின்னு வேறு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க சில பேர். ஆனால் கோயிலுக்கு போக முடியாதவங்க அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பாங்க, அடடா இன்றைக்கி கோயிலுக்கு போக முடியலன்னு. அதுலேயும் புண்ணியம் கிடைக்கும். கண்டிப்பாக போக முடிஞ்சால் நேரம் கிடச்சா போயிட்டு வர்றது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.